வீட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது நேற்று சொன்ன நம்மளோட லெவல் வந்து எப்படி ஒர்க்காக இருந்தது, நாளைக்கான நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், பிரேக் அவுட் லெவல், ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் எல்லாமே வந்து நம்ம வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து டிமெட் அக்கௌண்ட் மூலியமாக தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எந்த டிமெட் அக்கௌண்ட் யார்ட்டு ஓப்பன் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அலைஸ் ப்ளூ. இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ் மற்றும் தமிழ் சப்போர்ட் பண்ணுறவங்க. ஏன்னா இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் உருவாக்கப்பட்டது. ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட கம்பெனியை வந்து நம்ம மட்டும்தான் வந்து என்ன பண்ணணும்னா வந்து ப்ரொமோட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து ஜஸ்ட்டு எல்லா ஆப் மாதிரியே தான் இதுவும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப் மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலியமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக ட்ரேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியும் இது வந்து நம்ம வந்து தமிழுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையாக இருக்கட்டும், தமிழருக்கு கொடுக்குற சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சொல்கிறோம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலியமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால இதனால் நம்ம சேனல் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வரப்போகுது. ஏன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ வெபினார் வீடியோ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆனாலும் ஒரு கிளைண்ட் ஐடி வரும். இந்த கிளைண்ட் ஐடியை நம்மளுக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா கோர்ஸ் வாங்க முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வெபினார் வீடியோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து கிளைண்ட் ஐடி எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் வீடியோ கொடுப்போம். சரி, ஓகே, பாயிண்ட்டுக்கு வந்துடும். நாம் வந்து நேத்தியே சொல்லியிருந்தோம். அதாவது இந்த டேவோட ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, 24,181 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த கன்சல்டேஷன் ஜோனை வந்து ரெசிஸ்டன்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நான் இந்த கன்சல்டேஷன் ஜோனை வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ட் எடுக்கிறதுக்கு போகுதா இல்லை ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ண போகுதான்றது தான் நாளைக்கு பார்க்கணும். அப்போ நாளைக்கு 24,342 நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டண்டான ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஏன்னா இந்த இடத்துல ப்ரீவியஸாக வந்து நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல வந்து அது பாருங்க நிறைய இடத்துல வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்திருக்கு அந்த 24,342. அப்போ நாளைக்கு 24,342 பிரேக் அவுட் பண்ணுறதுல கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த 24,342 ரெசிஸ்டன்ட் எடுத்துட்டு திருப்பி கூட வந்து இந்த 24,126 கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்துட்டு திரும்புது அப்படின்னா இது ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து இதில் தெளிவுபடுத்தலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த இடத்துலேருந்து இப்படி வந்திருக்கு. இது வந்து இப்போ வந்து லெஃப்ட் ஷோல்டர் வச்சுருக்கு. திருப்பி இதுலேருந்து கீழே வந்திருக்கு. இது வந்து ஹெட்டு வச்சுருக்கு. திருப்பி இந்த இடத்துக்கு போகுது. இந்த இடத்துல வந்து ரைட் ஷோல்டர் வைக்கிறதுக்கு போகுது. இன்கேஸ் இதை டச் பண்ணிவிட்டு திருப்பியுமே கீழே வருது அப்படின்னா இந்த இடத்துலேருந்து இப்படி திரும்புது அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இது ஒரு நம்மளுக்கு எப்படி தெரியுது, இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தெரியுது. ஓகேங்களா. ஸோ அப்போ இது லெஃப்ட் ஷோல்டர் வச்சிருக்கு, கீழே ஹெட்டு வச்சிருக்கு, மறுபடியும் ரெசிஸ்டன்ட் 24,342 டச் பண்ணிடுச்சு அப்படின்னா எகைன் 24,126 வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்புது அப்படின்னா இது ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து அதாவது 24,350 டு 24,850 கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 500 பாயிண்ட்ஸுன்றது இதுலேருந்து மேலே போகுது அப்படின்னா 24,800 அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து டார்கெட்டாகவே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ அடுத்தடுத்த இது வந்து நம்ம வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பிரேக் அவுட்டுக்கு அப்புறம். இன்கேஸ் இப்போ நாளைக்கு வந்து இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டருக்கு ரைட் ஷோல்டர் வைக்கிது அப்படின்னா புதன்கிழமை பார்த்தீங்க, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளானிக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நம்ம வந்து ஒரு பிடிஎஸ்டே ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்மால் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம், 24,750 இல்லை 500க்கு மேலே போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து 24,500 கால் அதை நம்ம வந்து பை பண்ணுற வைக்கிறோன்னு வச்சிங்களேன். இது எல்லாமே வந்து ப்ராபபிலிட்டி தான். ஓகேங்களா. ஸோ எல்லாமே ப்ராபபிலிட்டி. நான் சொல்கிறேன்ற யாரும் ரிஸ்க் எடுக்க வேணாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து இதனால் ஏற்படக்கூடிய லாப நட்டத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பு, நம்ம சேனல் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா இன்கேஸ் ப்ராபபிலிட்டி தான், பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு 500 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே. இப்போ நாளைக்கு இந்த 24,342 பிரேக் அவுட் பண்ணிடுச்சுங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து 24,500 நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. இந்த 24,500 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,756. ஓகே. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த 24,126 ஒரு சப்போர்ட்டு. இது பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,000 ஒரு சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் மேஜராக கூட 23,800 சப்போர்ட்டு. இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே. பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ரேஷியோவில் வந்து டபுள் பாட்டம் எடுத்துக்கிட்டு இருக்கு.
நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இந்த முக்கியமான லெவல் இந்த 51,800 அப்படின்றது. இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் பாட்டம் மாதிரி எடுத்திருக்காங்க. இன்கேஸ் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பாட்டம் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 53,320க்கு மேலே போகுது அப்படின்னா 52,800 அப்படின்றது நம்மளுக்கு அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் சப்போர்ட் இதை பிரேக் பண்ணாதான் 51,700 இன்னைக்கு வந்தால் 51,700 பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா தான் கேப் ஃபில்லிங் ஒரு 500 பாயிண்ட்ஸ் கேப் ஃபில்லிங் இருக்குது. இந்த கேப் ஃபில்லிங் வந்து பண்ணும். இதான் வந்து பேங்க் நிஃப்டியோட சினாரியோ. ஓகேங்களா சார்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துரும். ஸோ ஃபின் நிஃப்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் ஜோன்லேயே தான் வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்போ நாளைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கன்சல்டேஷன் ஜோனை வந்து பிரேக் அவுட் எப்போ 24,150 பிரேக் அவுட் பண்ணுதோ நெக்ஸ்ட் லெவல் 24,400 போகிறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த 23,900 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அப்போ தான் வந்து இந்த கேப் ஃபில்லிங் ஆனால் 23,600 அப்படின்ற ரேஞ்சு வந்து நம்மளுக்கு வந்து கேப் ஃபில்லிங் பண்ணுறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 23,600க்கு கீழே வருதுன்னா 23,560ன்றது ஒரு சப்போர்ட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி ரெசிஸ்டன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 23,150க்கு மேலே போகுதுன்னா 23,400 23,700 இதுதான் வந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல டபுள் பாட்டம் பிரேக் அவுட். நான் நேத்தியே சொல்லியிருந்தேன், நல்லா வீடியோ எடுத்து பாருங்கள். 23,675 இந்த டபுள் பாட்டத்தை வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு அடுத்த ரெசிஸ்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த 12,739 இருக்குது. அதேமாரி இந்த இடத்துல செகண்ட் டார்கெட்டை நம்மளுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத நேற்று கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க பாருங்கள் இந்த வீடியோவை. இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் 1 ஹவரோ பிரேக் அவுட் பண்ண உடனே அடுத்த டார்கெட்டை நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து இன்றைக்கி வந்து கொடுத்துட்டாங்க 12,739. அப்போ நாளைக்கு இந்த 12,739 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ரெசிஸ்டண்ட்டுக்கு இந்த 12,885ன்ற அடுத்த லெவல் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ரெசிஸ்டண்ட் வந்து பிரேக் பண்ணாமல் கீழே வருது அப்படின்னா மறுபடியும் வந்து இந்த லோ, அதாவது 12,688ன்றது நாளைக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய அடுத்த ஒரு லோ. இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து நாளைக்கு இந்த இடத்த வந்து நாளைக்கு நம்ம மார்க் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா இது வந்து அடுத்தது வந்து இதில் ரீட்ரெஸ் பண்ணணும். இந்த டபுள் பாட்டம் பண்ணியிருக்கு. அப்போ டபுள் பாட்டத்தை பிரேக் அவுட் பண்ணதுக்கு இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி ரீட்ரெஸ்ட்டே பண்ணியிருப்பாருங்க 1 ஹவரில் வந்து இந்த 1 ஹவர் ரெட் கேண்டில் வச்சுருக்கு. ஸோ இது ரீட்ரெஸ்மெண்ட் கேண்டில் தான். இந்த இடத்துல பாருங்கள் பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. அடுத்த 1.25 கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட்டுக்கு ரீட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு சின்ன ஒரு கேப் அப் ஆனிச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 12,680 12,530 அப்போ 150 பாயிண்ட் வந்து உங்களுக்கு இதுலேருந்து உங்களுக்கு டார்கெட் இருக்குது. அப்போ இதுலேருந்து 150 பாயிண்ட் அப்படின்னா ஒரு 700ன்னு வச்சுக்கிட்டா கூட 180னா ஒரு 850 வரலையும் போகிறதுக்கான வாய்ப்பு. ஓகே, 150னா இதுலேருந்து 700ன்னு வச்சுக்கிட்டா கூட 850. ஓகேங்களா? ஸோ 750 அப்படின்றத நம்மளுக்கு வந்து 850ன்றது இந்த ரேஞ்சு. ஓகே, ஸோ அப்போ வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய அடுத்த ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகிறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 12,885ன்றது அடுத்த டார்கெட்டை நம்ம வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் 12,750க்கு மேலே போணுச்சு அப்படின்னா 12,885ன்றது மிட் கேப் நிஃப்டிக்கு அடுத்த டார்கெட்டாக இருக்கிறதுக்குனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த லெவல்ஸில் சொன்ன எல்லா லெவலுமே வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோட லிங்கை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பாக டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். தேங்க்யூ நம்பா.